पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है, शक्ति का सागर है, प्रेम का सागर है, ज्ञान का सागर है, करुणा का सागर है, धैर्य का सागर है, सत्य का सागर है, पवित्रता का सागर है, रूप का सागर है, मधुरता का सागर है मेरा बाबा। याद प्यार का सागर है, आनंद का सागर है, दया का सागर है, नम्रता का सागर है, ऊर्जा का सागर है, नवीनता का सागर है, उमंग का सागर है, उत्साह का सागर है, उजाले का सागर है, स्थिरता का सागर है मेरा बाबा। எனக்கு இருப்பதே ஒரு தந்தை மட்டும்தான். இந்த அனுபவம் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் முழு ஞானம். ஒரு பாபா என்ற வார்த்தையில் முதல் இடை கடையின் ஞானம் அடங்கியிருக்கிறது. ஏனென்றால் விதை அல்லவா? வார்த்தை விதையில் முழு மரமும் அடங்கியுள்ளது. விஸ்தாரம் மறந்துவிட முடியும். ஆனால் சாரமான ஒரு பாபா இதை நினைவில் வைத்துக் கொள்வது கடினம் கிடையாது. எப்பொழுதும் சுலபம்தானே? எப்போதாவது சுலபம், எப்பொழுதாவது கடினம். அப்படி இல்லையே. எப்பொழுதும் பாபா என்னுடையவரா அல்லது எப்பொழுதாவது என்னுடையவரா? எப்பொழுது பாபா எப்பொழுதும் என்னுடையவரோ அப்பொழுது நினைவும் எப்பொழுதும் சுலபம்தான். எந்த கடினமான விஷயமும் கிடையாது. பகவான் கூறினார், நீங்கள் என்னுடையவர். மேலும் நீங்கள் கூறினீர்கள், நீங்கள் என்னுடையவர் என்று. பின்பு என்ன கடினமானது? எனவே விசேஷமாக புது குழந்தைகள் இன்னும் முன்னேறுங்கள். எப்பொழுது கூட முன்னேறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இன்னும் கடைசி முடிவிற்கான விசில் அடிக்கப்படவில்லை. எனவே பறந்து செல்லுங்கள், மற்றவர்களையும் பறக்க வைத்து கொண்டே இருங்கள்.
இதற்கான விதி வீணானதை மிச்சப்படுத்துங்கள். சேமிப்பு கணக்கை, இருப்பு கணக்கை அதிகரித்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் 63 ஜென்மங்களாக சேமிக்கவே இல்லை. ஆனால் இழந்தீர்கள். அனைத்து கணக்குகளையும் வீணாக இழந்து இல்லாமல் செய்து விட்டீர்கள். பொக்கிஷத்தையும் இழந்தீர்கள். எண்ணத்தின் பொக்கிஷத்தையும் இழந்தீர்கள். நேரத்தின் பொக்கிஷத்தையும் இழந்தீர்கள். சுவாசத்தின் குணங்களின் பொக்கிஷத்தையும் இழந்தீர்கள். சக்திகளின் பொக்கிஷத்தையும் இழந்தீர்கள். ஞானத்தின் பொக்கிஷத்தையும் இழந்தீர்கள். எத்தனை கணக்குகள் காலியாகிவிட்டன. எப்பொழுது அனைத்து கணக்குகளிலும் சேமிக்க வேண்டும். சேமிக்க வேண்டிய நேரமும் இதுதான். சேமிப்பதற்கான விதியும் தந்தையிடமிருந்து சுலபமாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அழியக்கூடிய பொக்கிஷங்கள் அனைத்தும் செலவு செய்வதால் குறையும். ஆனால் அனைத்து பொக்கிஷங்களும் எவ்வளவு தனக்காக மேலும் மற்றவர்களுக்காக நல் உணர்வோடு காரியத்தில் ஈடுபடுத்தினால் அந்த அளவு சேர்ந்து கொண்டே இருக்கும், அதிகரித்து கொண்டே இருக்கும். எங்க பொக்கிஷங்களை காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும். இதுதான் சேமிப்பதற்கான விதி. வெளி உலகில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது சேமிப்பதற்கான விதியாகும். இங்கு ஈடுபடுத்துவது சேமிப்பதற்கான விதியாகும். பயன்படுத்துவதுதான் சேமிப்பு செய்வதற்கான விதியாகும். வித்தியாசம் உள்ளது இல்லையா? நேரத்தை தனக்காகவும் அல்லது மற்றவர்களுக்காகவும் நல்ல காரியத்தில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால் சேமிப்பாகிக் கொண்டே இருக்கும். ஞானத்தை காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். குணங்களையும் சக்திகளையும் எவ்வளவு ஈடுபடுத்துவீர்களோ அவ்வளவு அதிகரிக்கும். எப்படி? அவர்கள் பாதுகாப்பு பெட்டகத்தில் லாக்கரில் வைத்துவிட்டு என்னிடம் நிறைய சேமிப்பு இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அப்படி நீங்கள் நினைக்காதீர்கள். என்னுடைய புத்தியில் நிறைய ஞானம் இருக்கு, குணங்கள் என்னிடம் நிறைய இருக்கு, சக்திகளும் நிறைய இருக்கு என பூட்டி வைக்காதீர்கள். உபயோகப்படுத்துங்கள். புரிந்ததா? சேமிப்பதற்கு சேர்ப்பதற்கான விதி என்ன? காரியத்தில் ஈடுபடுத்துவது. தனக்காக உபயோகிங்கள். இல்லை என்றால் லூஸ், வீணாகிவிடும். சில குழந்தைங்க அனைத்து பொக்கிஷங்களும் தனக்குள் மிக நிரம்பி இருக்கிறது என நினைக்கிறார்கள். நிரம்பி இருப்பதற்கான அடையாளம் என்ன? அதனுடைய அடையாளம் தனக்காகவும் மேலும் மற்றவர்களுக்காகவும் தேவையான நேரத்தில் காரியத்தில் கொண்டு வருவது. காரியத்தில் வருவதே இல்லை, இருந்தாலும் மிகவும் சேமிப்பாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இதை சேமிப்பதற்கான சரியான விதி என்று கூற முடியாது. ஒருவேளை சரியான விதி இல்லை என்றால் சமயத்தில் சம்பூர்ணத்தின் சித்தி கிடைக்காது, ஏமாற்றம் கிடைக்கும். சித்தி கிடைக்காது. குணங்களையும் சக்திகளையும் காரியத்தில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால் அதிகரித்து கொண்டே இருக்கும். எனவே சேமிப்பதற்கான விதி, அதிகரிப்பதற்கான விதியை கடைபிடித்து கொண்டே இருங்கள். பின்பு வீணான கணக்கு தானாக மாறி பயனுள்ளதாகிவிடும். பக்தி மார்க்கத்தில் இந்த நியமம் இருக்கின்றது. எவ்வளவு ஸ்தூலமான செல்வம் உங்களிடம் உள்ளது, அதை தானம் செய்தால், பயனுள்ள காரியங்களில் உபயோகம் செய்தால் அதிகரிக்கும் என்று கூறுகிறார்கள். பக்தியில் பயனுள்ளதாக உபயோகப்படுத்துவதற்கு எவ்வளவு ஊக்கம், உற்சாகத்தை அதிகரிக்கிறார்கள். எனவே நீங்களும் இந்த தபஸ்யா வருடத்தில் எவ்வளவு இழந்தோம் என்று மட்டும் சோதனை செய்யாதீர்கள். வீணாக இழந்தீர்கள், அது வேறு விஷயம். ஆனால் எவ்வளவு பயனுள்ள காரியத்தில் ஈடுபடுத்தினீர்கள் என்று சோதனை செய்யுங்கள். குணமும் தந்தையால் கொடுக்கப்பட்டது. கனவில் கூட என்னுடைய குணம் இது, என்னுடைய சக்தி என்று கூறி தவறு செய்யாதீர்கள். இது தந்தையால் கொடுக்கப்பட்டது. எனவே பிரபுவால் கொடுக்கப்பட்டதை, பரமாத்மாவால் கொடுக்கப்பட்டதை என்னுடையது என்று நினைப்பது கூட பெரிய பாவம். அநேக தடவை அநேக குழந்தைகள் என்னுடைய என்ற குணத்தை உபயோகப்படுத்துவதில்லை. என்னிடம் இந்த சக்தி இருக்கிறது, எனது புத்தி மிகவும் நல்லது, இதை உபயோகிப்பது இல்லை என்று சாதாரண வார்த்தையில் கூறுகிறார்கள், நினைக்கிறார்கள். என்னுடைய துணி எங்கிருந்து வந்தது? என்னுடையது என்றதும் கரை படிந்து விட்டது இல்லையா? பக்தியில் 63 ஜென்மங்களாக என்னுடையது என்று நினைக்காதே, உன்னுடையது என்று நினை என்று அறிவுரை கூறி வந்திருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே பக்தி மார்க்கத்தில் சொல்வது உன்னுடையது, ஆனால் உணர்வது என்னுடையது. இந்த ஏமாற்று வேலை இங்கே நடக்காது. எனவே
பிரபு பிரசாதத்தை தன்னுடையதே என்று நினைப்பது அபிமானத்தில் வருவது மற்றும் அவமானம் செய்வதாகும். பாபா பாபா என்ற வார்த்தையை எங்கேயும் மறக்காதீர்கள். பாபா சக்தி கொடுத்திருக்கின்றார், புத்தி கொடுத்திருக்கின்றார். பாபாவின் காரியம், பாபாவின் சென்டர் அனைத்தும் பாபாவுடையது என இருக்கட்டும். என்னுடைய சென்டர் நான் கட்டினேன், எனக்கு அதிகாரம் இருக்கிறது என அப்படி நினைக்காதீர்கள். என்னுடையது என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது? உங்களுடையதா என்ன? மூட்டை கட்டி பாதுகாப்பாக வைத்திருக்கின்றீர்களா என்ன? சில குழந்தைகள், நான் சென்டருக்காக வீடு கட்டி கொடுத்தேன், எனவே எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற போதையை காண்பிப்பார்கள். ஆனால் யாருடைய சென்டரை கட்டினீர்கள்? பாபாவுடைய சென்டர் தானே. அப்படியானால் எப்பொழுது பாபாவிற்கு அர்ப்பணம் செய்து விட்டீர்களோ அப்பொழுது உங்களுடையது என்ன எங்கிருந்து வந்தது? என்னுடையது என்று எங்கிருந்து வந்தது? எப்பொழுது புத்தி மாறுகிறதோ அப்பொழுது என்னுடையது என்று கூறுகிறார்கள். என்னுடையது என்பதுதான் அழுக்காக்கியது. மேலும் அழுக்காக்க வேணுமா? எப்பொழுது பிராமணன் ஆனீர்களோ அப்பொழுது தந்தையிடம் கொடுத்த முதல் வாக்குறுதி என்ன? புதியவர்கள் உறுதிமொழி கொடுத்தீர்களா அல்லது பழையவர்கள் கொடுத்தீர்களா? பழையவர்கள் கூட இப்பொழுது புதியவர்கள் ஆகி வந்திருக்கின்றீர்கள் இல்லையா? நிச்சய புத்தியின் ஃபார்ம் படிவத்தை நிரப்பி கையெழுத்திட்டு வந்துள்ளீர்கள் இல்லையா? அப்படி அனைவரின் முதல் உறுதிமொழியை உடல் மற்றும் பொருள் மற்றும் புத்தி அனைத்தும் உன்னுடையது என்பதுதான். இந்த உறுதிமொழியை அனைவரும் கொடுத்தீர்கள் இல்லையா? எப்பொழுது உறுதிமொழி கொடுப்பவர்கள் என்றால் கையை தூக்குங்கள். எதிர்காலத்திற்காக கொஞ்சம் வைத்துக்கொள்ள வேண்டும். அனைத்தையும் எப்படி தந்தையிடம் கொடுப்பது? கொஞ்சம் தனியாக வைக்க வேண்டும். இதுதான் புத்திசாலித்தனமான செயல் என்று நினைப்பவர்கள். கையை தூக்குங்கள். கொஞ்சம் தனியாக வைத்திருக்கிறீர்களா? கவனம். நம்மை யார் பார்த்தார்கள் என்று பின்பு சொல்லாதீர்கள். எவ்வளவு கூட்டத்தில் யார் பார்க்க முடியும்? ஆனால் தந்தையிடம் தொலைக்காட்சி மிகவும் தெளிவாக இருக்கிறது. அதிலிருந்து மறைக்க முடியாது. எனவே நன்றாக யோசித்து புரிந்து கொஞ்சம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வைத்துக்கொள்ளுங்கள். பாண்டவர்கள், என்ன நினைக்கிறீர்கள்? கொஞ்சம் வைத்துக்கொள்ள வேண்டுமா? நன்றாக யோசனை செய்யுங்கள். யாருக்கு வைத்துக்கொள்ள வேண்டுமோ இப்பொழுது கை தூக்குங்கள். தப்பித்துக் கொள்வீர்கள். இல்லையென்றால் இந்த நேரம், இந்த சபை, நீங்கள் தலையை அசைத்தது எல்லாமே பின்பு தென்படும். ஒருபோதும் என்னுடையது என்பதை வைக்காதீர்கள். தந்தை என்று கூறினீர்கள் என்றால் பாவம் போய்விட்டது. தந்தை என்று கூறவில்லை என்றால் பாவமாகி விடுகிறது. பாவத்தின் வசமாகி விட்டீர்கள் என்றால் புத்தி வேலை செய்வதில்லை. எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் இதுதான் சரி என்று கூற மாட்டார்கள். இது நடக்கத்தான் வேண்டும், இதை செய்யத்தான் வேண்டும் என நினைக்கிறார்கள். தந்தைக்கும் இரக்கம் ஏற்படுகிறது. ஏனென்றால் அந்த நேரம் பாவத்திற்கு வசமாகி இருக்கின்றார்கள். தந்தையை மறந்து போனால் பாவம் வந்து விடுகிறது. மேலும் பாவத்தின் வசம் ஆவதனால் என்ன கூறுகிறார்கள், என்ன செய்கிறார்கள், அதை அவர்களே நாம் என்ன செய்கிறோம் என்று புரிவது கிடையாது, புரிந்து கொள்வதும் கிடையாது. ஏனென்றால் மற்றவைகள் வசமாகி இருக்கின்றார்கள், மற்றவைகளுக்கு வசமாகி இருக்கின்றார்கள். எப்பொழுதும் ஞானத்தில் தெளிவில் இருங்கள். எப்பொழுதுமே ஞானத்தினுடைய தெளிவில் இருங்க. பாவத்தினுடைய ஆவேசத்துல வராதீங்க. நடுவே மாயாவின் இந்த அலை வருது. புதியவர்கள், நீங்கள் இந்த விஷயங்களில் பாதுகாப்பாக இருங்க. என்னுடையது என்பதில் போகாதீங்க. கொஞ்சம் பழையவர்கள் ஆகிவிட்டால் இந்த என்னுடையது என்ற மாயா அதிகமாக வருகிறது. என்னுடைய கருத்து, புத்தி என்னுடையது. அப்போ புத்தியே என்னுடையது இல்லை என்றால் என்னுடையது எங்கிருந்து வந்தது? என்னுடையது என்பதில் போகாதீர்கள். கருத்து எங்கிருந்தது? அப்படி சேமிப்பதற்கான விதி என்ன என்று புரிந்து கொண்டீர்களா? காரியத்தில் ஈடுபடுத்துங்கள், பயனுள்ளதாக மாற்றுங்கள். தன்னுடைய ஈஸ்வரிய சம்ஸ்காரத்தையும் காரியத்தில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால் வீணான சம்ஸ்காரம் தானாகவே சென்றுவிடும். ஈஸ்வரிய சம்ஸ்காரத்தை காரியத்தில் கொண்டு வரவில்லை என்றால் அது பாதுகாப்பு பெட்டகத்தில் லாக்கரில் இருக்கின்றன. மேலும் பழைய சம்ஸ்காரம் காரியம் செய்து கொண்டே இருக்கின்றது. அநேகருக்கு
வங்கியில் அல்லது அலமாரியில் வைக்கும் பழக்கம் இருக்கிறது. மிகவும் நல்ல துணி இருக்கும், பணம் இருக்கும், பொருட்கள் இருக்கும். ஆனாலும் பழையதை உபயோகித்துதான் கொண்டிருப்பார்கள். பழைய பொருட்கள் மீது அவர்களுக்கு அன்பு இருக்கும். அலமாரியில் வைத்த பொருட்கள் அலமாரியிலேயே இருந்துவிடும். பழையவைகளினாலே காரியம் நடந்து கொண்டு இருக்கும். அப்படி பழைய சம்ஸ்காரத்தை உபயோகப்படுத்தி கொண்டு ஐஸ்வர்ய சம்ஸ்காரத்தை உபயோகப்படுத்தி கொண்டு ஐஸ்வர்ய சம்ஸ்காரத்தை புத்தி என்ற லாக்கரில் வைத்திருக்கின்றோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பழைய சம்ஸ்காரத்தை பயன்படுத்துறோம், புது சம்ஸ்காரத்தை ஈஸ்வரிய சம்ஸ்காரத்தை லாக்கர்ல வச்சிருக்கோம். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த ஈஸ்வரிய சம்ஸ்காரத்தை, புது சம்ஸ்காரத்தை காரியத்துல பயன்படுத்துங்க, பயனுள்ளதாக்குங்க. பயனுள்ளதாக எவ்வளவு உபயோகம் செய்தேன் என்ற சார்ட் வைங்க. பயனுள்ளதாக உபயோகம் செய்வது என்றால் சேமிப்பது மற்றும் அதிகரிப்பது. மனம் மூலமாக, வார்த்தை மூலமாக, உறவு நெருக்கம் மூலமாக, காரியங்கள் மூலமாக, தன்னுடைய உயர்ந்த சங்கத்தின் மூலமாக மற்றும் தன்னுடைய உயர்ந்த உள் உணர்வு மூலமாக பயனுள்ளதாக மாற்றுங்கள். என்னுடைய உள் உணர்வு நன்றாக தான் இருக்கிறது என்பது கிடையாது. ஆனால் எவ்வளவு பயனுள்ளதாக உபயோகம் செய்தீர்கள்? என்னுடைய சம்ஸ்காரம் அமைதியாக தான் இருக்கிறது. ஆனால் எவ்வளவு பயனுள்ளதாக காரியத்தில் ஈடுபடுத்தினீர்கள்? இந்த விதியை கடைபிடிப்பதினால் சம்பூர்ணத்தின் சித்தி சுலபமாக அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். பயனுள்ளதாக ஆக்குவதே வெற்றிக்கான சாவியாகும். புரிந்ததா? என்ன செய்ய வேண்டும்? நான் நல்ல குணம் நிறைந்தவன், நான் மிக நன்றாக சொற்பொழிவு ஆற்றக்கூடியவன், நான் நல்ல ஞானி, யோகாவும் நன்றாக இருக்கிறது என உங்கள் மீது நீங்களே குஷி அடைந்து விடாதீர்கள். நன்றாக இருக்கிறது என்றால் உபயோகப்படுத்துங்கள், பயனுள்ளதாக மாற்றுங்கள், காரியத்தில் பயன்படுத்துங்கள், மேலும் அதிகப்படுத்துங்கள். இதுதான் சுலபமான விதி. கடினம் இல்லாமல் அதிகரித்து கொண்டே இருக்கும். மேலும் 21 ஜென்மங்கள் உட்கார்ந்து சாப்பிடலாம். எங்கும் கடின உழைப்பு தேவை இருக்காது. பரந்த சபையாக இருக்கின்றது. ஓம் சாந்தி பவன் நிரம்பி விட்டது. எனவே அநேகர் கீழே மெடிடேஷன் ஹால் மற்றும் சிறிய ஹாலில் அமர வேண்டியதாக உள்ளது. இடம் இல்லாமல் ஆனது. சாஸ்திரத்தில் இருக்கும் உங்களுடைய நினைவு சின்னம் அதிலேயும் இப்படி வர்ணித்துள்ளார்கள். முதலில் டம்ளரில் தண்ணீர் விட்டார்கள், பின்பு அதிலிருந்து பானையில் விட்டார்கள், பின்பு பானையிலிருந்து குளத்தில் விட்டார்கள், குளத்திலிருந்து நதியில் விட்டார்கள், கடைசியில் எங்கே சென்றது? கடலில். இந்த விசாலமான சபையும் முதலில் ஹிஸ்டரி ஹாலில் இருந்தது, பின்பு மெடிடேஷன் ஹாலில் இருந்தது, இப்பொழுது ஓம் சாந்தி பவனில் கூடியிருக்கிறது. இதன் பின்பு எங்கு நடக்கும்? அதற்கான நேரில் சந்திக்காமல் அவ்யக்த சந்திப்பு செய்ய முடியாது என்பது கிடையாது. காலத்திற்கு ஏற்றபடி அவ்யக்த சந்திப்பின் பயிற்சியை அதிகரிக்க வேண்டும். மேலும் அதிகரிக்கும் தாதிகள் இரக்க மனமுடையவர்களாகி உங்கள் அனைவர் மீதும் இரக்கம் காட்டியிருக்கிறார்கள். முக்கியமாக புதியவர்கள் மீது அவ்யக்த அனுபவத்தை அதிகரிக்க வேண்டும். நேரமும் செயல்முறையில் வரும். பாருங்கள், புது புது குழந்தைகளுக்காக பாப்தாதா விசேஷமாக சாக்கார சந்திப்பின் பங்கை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இதுவும் இதுவரை அனைவரும் குஷியாகவும் திருப்தியாகவும் இருக்கிறீர்களா? வெளியில் இருப்பதிலும் திருப்தியாக இருக்கிறீர்களா? எதுவும் டிராமாவில் அடங்கியுள்ளது. முழு அபுவும் எங்களுடையதாகும் என்று கூறுகிறீர்கள். அது எப்படியாகும்? முதலில் நீங்கள் காலடி வையுங்களேன். இப்பொழுது தர்மசாலா என்று இருப்பவை உங்களுடையதாகிவிடும். பாருங்கள், வெளிநாட்டில் இப்பொழுது அப்படி ஆக ஆரம்பித்து விட்டது. சர்ச் என்றாக, அதாவது சர்ச் நன்றாக நடக்கவில்லை என்றால் பிக்கீஸ் அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்படி பெரிய பெரிய இடங்கள் சரியாக நடக்கவில்லை என்றால் கொடுத்து விடுகிறார்கள். பிராமணர்களின் பாதங்கள் அங்கங்கு விழுகின்றன. இதிலும் ரகசியம் உள்ளது. பிராமணர்கள் இருப்பதற்கான பங்கு டிராமாவில் அடங்கியுள்ளது. முழுவதுமே நம்முடையதாகிவிட்டால் பின்பு என்ன செய்வீர்கள்? நீங்களே கவனியுங்கள் என்று நீங்கள் வாய்ப்பளிப்பீர்கள். எங்களையும் கவனியுங்கள், ஆசிரமத்தையும் கவனியுங்கள்.
எந்த நேரம் எந்த பங்கு கிடைத்திருக்கிறதோ அதில் திருப்தியாகி பங்கை ஏற்று செய்யுங்கள். நல்லது. மதுபன் வாசிகள் மற்றும் டீச்சர்கள் அனைவரும் கீழே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். டீச்சர்கள் மற்றும் மதுபன் வாசிகளின் சேவையின் உடனடி பலன் அனைவரின் திருப்தியின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இந்த பிராமண ஆத்மாக்களின் மற்றும் தந்தையின் ஆசீர்வாதங்கள் அதிகப்படியான லிப்டின் வேலை செய்கிறது. பிராமண ஆத்மாக்களின் மனம் நிறைந்த ஆசீர்வாதங்கள் ஒன்றும் குறைந்தது கிடையாது. நல்லது. நாலாபுறமும் உள்ள அனைத்து சந்திப்பதற்கான ஞான ரத்தினங்களை தாரணை செய்வதற்கான சாதக பறவைகள் போன்ற ஆத்மாக்களுக்கு ஆகார ரூபத்திலும் சாக்கார ரூபத்திலும் சந்திப்பை நிகழ்த்தக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்களையும் வெற்றிகரமாக பயன்படுத்தி வெற்றி சுரூபம் ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் என்னுடைய பாபா, மேலும் வேறு எந்த எல்லைக்கு உட்பட்ட என்னுடையது என்பதை அம்சம் மாத்திரம் கூட வைக்காத எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் ஒவ்வொரு நேரமும் விதி மூலமாக சம்பூர்ணத்தின் சித்தியை அடையக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி. पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, 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 मेरा बाबा. याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है मेरा बाबा, मेरा बाबा.